வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் சின்ன குழந்தையிலிருந்து பிள்ளைகள் எக்ஸாம் டென்ஷனோடு தான் வளர்கிறாங்க. ஸ்கூல்லையே 1ஆம் வகுப்புலேருந்து கூட சொல்லலாம், அதுக்கு முன்னாடி இருந்து கூட சொல்லலாம். எப்போதும் எக்ஸாம் ப்ரெஷர், எக்ஸாம் டென்ஷன், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டுருக்காங்க. எக்ஸாம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போகணும்னா நீட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஏஜென்ட் சமயத்தில் எக்ஸிட் டெஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னா என்டிஇடி மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் பிஜிக்கு போகணும்னு சொன்னால் அங்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு லைஃபினுடைய ஒரு பெரும்பகுதி நேரம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இன்றைக்கி பிள்ளைகள் வளர்ந்துட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து வரணும். இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த கடைசி நேரத்தில் எங்கேயாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றலாம், எதாவது பண்ணுவோமா, மெடிடேஷன் பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இது பண்ணுவோம்லாம் யோசிப்போம். அப்படி கடைசி நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக ஒரு பிளான் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சில காரியங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் டென்ஷன்லேருந்து வெளியில் வரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ரிச்சர்ட் ஃப்ரைன்மேன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். 1965 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கார் ஃபிசிக்ஸில். அவர் ரொம்ப அருமையான ஒரு ரிச்சர்ட் ஃப்ரைன்மேன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இந்த லேர்னிங் டெக்னிக்கை உருவாக்கியிருக்கிறார். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆரம்பத்துலேருந்து இது பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த போர்ஷனை எடுத்து குட்டி பிரேக்காக பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு லைனையும் சிம்பிளிஃபை பண்ணி உடச்சி எடுங்க. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி உடச்சி எடுங்க. அதில் புரியாத ரொம்ப கடினமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த சிம்பிளாக புரியக்கூடிய சென்டென்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஓன் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணணும். யாரும் இல்லையா, கற்பனையில் கூட சொல்லுங்கள். நீங்கள் ரைட்டாக ஒருத்தர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் சத்தமாக சொல்லிக் கொடுக்கலாம், ரூம் அடைச்சிக்கிட்டு, இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே கூட இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதை சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம புரிஞ்ச விஷயங்களை மட்டும். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, அந்த புரியாமல் இருக்கக்கூடிய பகுதியை ஒதுக்கி வச்சோம் இல்லையா, அதை எல்லாம் எடுத்து மறுபடியும் பிரிட்ஜ் பண்ணுறோம், கேப் அதை ஃபில்அப் பண்ணுறோம். அதாவது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ChatGPT, விக்கிபீடியா, ஒரு யூடியூப் வீடியோஸு, எங்கே வேணாலும் போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படி டிக்ஷனரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கடினமான பகுதியை புரிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதையும் நீங்கள் அது மாதிரி குட்டியாக பிரேக் பண்ணி ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எகெயின் மறுபடியும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து 4வது ஸ்டெப்பில் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சது, அப்புறம் புரியாத கஷ்டப்பட்டு புரிந்து கொண்டது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி யாருக்காவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி, யாராவது இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க, இல்லைனா கற்பனை சொல்லிக் கொடுங்க சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கை மறுபடியும் 4வது பாட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு மெமரி கம்மியாக இருக்குது, இல்லை பிரெயின் ஃபாக் இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு சொன்னால், தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகி ஒரு மெமரி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸும் பிரெயின் ஃபாக்கான மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க. அது ஒரு நாளில் சரியாகிற விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மருந்துகளையும் இந்த டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எந்த எக்ஸாம்ஸுக்கும் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட். பி ஹாப்பி, பி ஹெல்தி.